எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் குளோபலா இன்னைக்கு இருந்த பெரிய நியூஸே இந்தியாவுக்கும் யூரோப் யூனியனுக்கும் நடுவில் நடந்த அந்த எஃப்டிஏ சைன் தான். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் பிக்சர்ல இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு அவரை பத்தி ஒரே நியூஸ் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு கிளப் ஆரம்பிச்சிருக்காருல்ல, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யுஎன்ஏல வந்து நிறைய பேர் வீட்டோ பவர் யூஸ் பண்றா, ஆர்ட் போட்டுன்னு நான் தனி ஒரு குளோபல் ஆர்டர் உருவாக்குறேன் அப்படின்னு ஒரு கிளப் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சதாலே இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 20 நாடுகள் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு ட்ரம்ப் சார்ந்த நியூஸ். மற்றபடி எந்த ஒரு பெரிய நியூஸஸுமே இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ்ல ட்ரம்ப் சார்ந்தோ அல்லது எக்கனாமிக் சார்ந்தோ இல்லை. பொருளாதாரத்தை சார்ந்த மிகப்பெரிய செய்தி இன்னைக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவுக்குமான அந்த எஃப்டிஏ தான். பட் இது இந்தியாவுக்கு பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த டீலை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்தியாவுக்கும் யூரோப்பிய யூனியனுக்குமான இந்த எஃப்டிஏவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஹைலைட்டா பேசின விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த காருக்கெல்லாம் வந்து இம்போர்ட்டட் காருக்கெல்லாம் வந்து 100% டேரிஃப், ஆக்சுவலா 110% டேரிஃப்ல இருந்து வெறும் 10% கொண்டு வந்துட்டாங்க. அதனால இந்தியாவில் வந்து நீ ஃபாரின் கார்ஸ் எல்லாம் சீப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து பரவலாக இன்னைக்கு நிறைய நியூஸ் பேப்பர்கள்ல அல்லது வீடியோக்கள்ல பேசப்பட்டுச்சு. பட் அதுல ரொம்ப டீட்டெயிலாக நம்ம உள்ள பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த செக்மெண்ட்ல இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய இந்த டாரிஃப் ரிடக்ஷன், அதாவது யூரோப்ல இருந்து வரக்கூடிய கார்களை, முக்கியமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன்ல இருந்து நிறைய கார்களை நம்ம கொண்டு வரோம். ஜெர்மன்ல இருந்து நம்ம நிறைய கார்களை இந்தியாவில் இம்போர்ட் பண்றோம். ஸோ இந்த கார்கள்ல எதுதெல்லாம் 25 லட்ச ரூபாய்க்கு மேல் இருக்கோ அந்த கார்களுக்கு மட்டும்தான் டேரிஃப், இந்த 100% ஆஃப் டேரிஃப் அப்படிங்கிறது 10% குறையுது. அதாவது இந்த மிட் வேரியன்ட் கார்கள் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம மிடில் கிளாஸ் அதிகமா பயன்படுத்தக்கூடிய அந்த 25 லட்ச ரூபாய்க்கு கம்மியான விலைகள் இருக்கக்கூடிய கார்களுக்கு அந்த சலுகை இல்லை. ஸோ மாருதியோடைய சேல்ஸோ அல்லது டாடா மோட்டார்ஸோடைய சேல்ஸோ இதனால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுமா அப்படின்னு சொன்னா இல்லை, இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா 25 லட்ச ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய ஹையன் கார்களை யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணா அதோட டாரிஃப் வந்து இப்போ 110 இருந்து 100% இருந்ததை தான் இப்போ 10% நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மிடில் கிளாஸ் சேல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாருதி டாடா மோட்டார்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம், இதுல பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இது டாடா மோட்டார்ஸுக்குமே ஜாக்வார் மாதிரியான கார்களை உள்ள கொண்டு வர்றதுக்கும் ஈஸியான ஒரு ப்ராசஸா இருக்கு. மூணாவது, இது உடனடியா நீங்க உடனே அடுத்த வாரம் போய் பிஎம்டபிள்யூவோ இல்ல ஆடி காரையோ வாங்கிலான்னு பிளான் போட்டீங்கன்னா அப்படி எல்லாம் இல்லை. இதை வந்து 7 வருஷம் அல்லது 7 இருந்து 8 வருஷம் ஃபேஸ் பை ஃபேஸா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ தட் அதுக்குள்ள இந்தியன் மார்க்கெட்ஸ், இந்தியன் கார் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நீங்க நாளைக்கோ அடுத்த வாரத்துக்கோ போய் எனக்கு பிஎம்டபிள்யூ கார் கம்மியான விலைக்கு கிடைச்சிரும், ஆடி கார் கம்மியான விலைக்கு கிடைச்சிரும், 90% விலை கம்மியாகுது இம்போர்ட்டட் கார்ஸ்க்கு அப்படிங்கிற ஆங்கிள் யோசிச்சிங்கன்னா இல்லை, கிடையாது. இது இம்ப்ளிமெண்ட் ஆகுறது அப்படிங்கிறது 7 to 8 இயர்ஸ் ஃபேஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகே, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வேணா நம்ம அந்த மாதிரி யோசிக்கலாம். ஒரு 90% காரோட விலைகள்லாம் உலகத்தில் பிஎம்டபிள்யூ ஆடி மாதிரியான கார்கள்லாம் இந்தியாவில் 90% விலை கம்மியாகும் இப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது இப்போதைக்கு அது பாசிபிள் இல்லை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இமிடியட் எஃபெக்ட் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸோ இது நம்ம பூதகரமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் 25 லேக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்களுக்கு தான் இந்த டாரிஃப் ரிடக்ஷன் இந்தியா கொடுத்துருக்கு. அதுவும் 7 to 8 இயர்ஸ் ஆஃப் ஃபேஸில் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஒன்று, இந்தியாவில் முக்கியமாக பாசிட்டிவான விஷயங்களாக நம்ம பார்க்கப்படுறது அப்படிங்கிறது வந்து நிறைய செக்மெண்ட்டுக்கு நம்ம இங்கிருந்து யூரோப் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நிறையா செக்மெண்ட்டுக்கு 0 டாரிஃபில் நம்ம பஞ்சாயத்து பேசி முடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் முக்கியமானதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டெக்ஸ்டைலு, அப்புறம் இந்த கோல்டு அண்டு டைமண்ட் அண்ட் ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் இந்த லெதரு, இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் ஆக்சுவலாக யூஎஸோட டாரிஃப்ல மிகப்பெரிய அளவில் அடி வாங்கின இண்டஸ்ட்ரீஸ். யூஎஸோட டாரிஃப் இஷ்யூவில் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கின இண்டஸ்ட்ரீஸ். பட் இதுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து அதோட டாரிஃபை 0%, முக்கியமாக ஃபார்மாவும் இன்க்ளூடா, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸுக்கும் டாரிஃபை 0 ஆக்கியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை வாங்கறதுக்கு தான் நம்ம ஆட்டோமொபைல், ஏன்னா அவங்க அதிக அளவில் ஜெர்மன் ஆகட்டும் அல்லது
பிரிட்டன் ஆகட்டும் இந்தியாவை அதிக அளவில் ஒரு எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்தியாவுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்தியாவோட இண்டிவிஜுவல் கார்ஸ் வாங்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்ஸை அல்லது விலையுறந்த கார்களை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுல யூரோப் கவனம் செலுத்திச்சு. அதில் ஓரளவுக்கு அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுமே டெக்ஸ்டைல்ஸு, கெமிக்கல்ஸு, அது போக சீ ஃபுட்ஸு, இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் கோல்டு ரிஃபைன்ஸ் இது எல்லாத்துலேயும் நம்மளும் அட்வான்டேஜ் எடுத்துருக்கிறோம். இது ஒரு உண்மையாலுமே வின்வின் டீல் தான், வின்வில் டீல் தான். ஓகே, ஸோ ரெண்டு பக்கமுமே சாதகமாக தான் இந்த டீல் இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் இதோட எஃபெக்ட் வந்து இம்மிடியட்டாக பார்க்க முடியுமா மார்க்கெட்டில் அப்படின்னு சொன்னால் இல்லை. இது ஒரு லாங் டேர்மில் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு மிகப்பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போது அதே நேரத்தில் யுஎஸ் டீலை பொறுத்த வரைக்குமே யுஎஸோடைய ட்ரெஷரி செக்ரட்டரி வீக்கெண்டில் பேசியிருந்தார். நம்ம ரஷ்யாவோட ஆயிலுக்காக இம்போர்ட் பண்ண 25% ஆஃப் டேரிஃப் இந்தியா மேலேருந்து விளக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வீக்கெண்டில் ட்ரம்ப் வாயத்து வந்து ஒன்றும் பேசல, யுஎஸோடைய ட்ரெஷரி செக்ரட்டரி பேசியிருந்தார். அதுவுமே ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்கப்படுது. பட் இம்மீடியட்டாக இது மார்க்கெட்டில் உடனே எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டோட ஃபோக்கஸ் எல்லாமே பிப்ரவரி 1ஆம் தேதி, ஏன்னா இன்னும் 3-4 நாள் தான் இருக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டில் என்ன தருவோம் அல்லது என்ன இருக்குது அப்படிங்கிறத நோக்கி தான் கவனம் இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து பட்ஜெட்ஸ் நல்லா இருக்க பட்சத்தில் இது இன்னைக்கு நடந்த எஃப்டிஏ டீல் நெகட்டிவ் கிடையாது, யூஎஸோடைய ட்ரெஷரி செக்ரட்டரி பேசணும் நெகட்டிவ் கிடையாது, இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம்தான். பட் வந்து இது முழுதுமாக மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்னு சொன்னால் பட்ஜெட் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸை இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்தவரை கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு ஃபோக்கஸை நம்ம பட்ஜெட் மேலே வைங்க. அதுவும் பட்ஜெட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. உதாரணத்துக்கு நாளைக்கு இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது, நாளைக்கு யூஎஸோடைய நாளானைக்கு 29ஆம் தேதி ஜனவரி 29 யூஎஸோட ஃபெட்டோட ரேட் டிசிஷன் வருது. ஃபெட்டோட ரேட் டிசிஷன் அப்படிங்கிறது பெரிய ஈவெண்ட். நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டாவும் பெருசாக பாதிக்கப்பட போகிறது இல்லை. அது ஆல்மோஸ்ட் வந்து நாளைக்கு மார்க்கெட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருதுன்னு நினைக்கிறேன், 4 மணிக்கு மேலே தான் வருது. அது பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் யூஎஸோடைய ஃபெட்டோட ரேட் டிசிஷன் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஈவெண்ட்டு. அது முடிச்சதுக்கப்புறம் சைனாவுடைய பிஎம்ஐ வருது. அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பிப்ரவரி 1ஆம் தேதி நம்மளுடைய பட்ஜெட் வருது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் கூட இந்த வாரம் பிஸியான வாரங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு அதோட ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இந்த நியூஸஸ்னால மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது எஃப்டிஏடைய இம்பேக்டோ அல்லது யூஎஸோட இப்போதைக்கு பெரிய நியூஸஸ்களோ எதுவும் இல்லை, அதை விட்டுருலாம் நம்ம. பட் மார்க்கெட்டில் என்ன ஒரு சூழ்நிலை நடந்தாலும் எது நடந்தாலும் மார்க்கெட் அதோட வேல்யூஸில் மூவ் பண்ண கற்றுக்குங்க, வேல்யூஸில் ட்ரேட் பண்ணுங்க, ரூல்ஸை மதித்து ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக மார்க்கெட்டை கையாளுங்க. பிப்ரவரியோட ஃபஸ்ட்டு பட்ஜெட் இருக்கிறதுனால ப்ரீமியம்லாம் கொள்ளை கிடக்கும். அவ்வளோ ப்ரீமியம் குமிச்சு கிடக்குது ஆப்ஷன்ஸில் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாமே இந்த பட்ஜெட் முடிஞ்சதுன்னா இந்த ப்ரீமியம் எல்லாம் காற்றா கரைஞ்சி போயிடும். இந்த பட்ஜெட்டுக்கு கேம்பிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. கேர்ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை பண்ணுங்க. இந்த பிளைண்டாக கால் வாங்கி வைக்கிறது, பிளைண்டாக புட்டு வாங்கி அடிமணி கால் ஆப்ஷன் புட்டு ஆப்ஷன்லாம் 300 ப்ரீமியமில் இருக்குது. 300 ப்ரீமியமில் இருக்குது. ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 600 பாயிண்ட் ப்ரீமியம். எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதையே? பட்ஜெட்டில் இன்னுமே கிளியர் வியூஸ் எதுவும் வரல. இதுதான் பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிற கிளியர் வியூஸ் எதுவுமே இன்னும் கிடைக்கல. ஓகே, பட்ஜெட்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு நியூஸ் பாசிட்டிவாகவும் ஒரு நியூஸ் நெகட்டிவாகவும் அங்கேயே கூட வந்து முடிச்சிடலாம். இந்த பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணி நேக்கடாக காலோ புட்டோ வாங்கி வைக்காதீங்க. மார்க்கெட்டை வேல்யூஸில் மூவ் பண்ணுங்க. ஹெவி ப்ரீமியம் இருக்குது கால்லையும் புட்டுலையுமே. ஸோ தயவு செஞ்சு இந்த ஓவர் நைட் பொசிஷனில் கேம்பிள் பண்ணிடாதீங்க. பட்ஜெட் முடிச்சதுன்னா இந்த ப்ரீமியம் சடான்னு கம்மியாயிரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ மார்க்கெட்டோட வேல்யூஸை பேசிடுவோம், அதுக்கப்புறம் மற்ற பஞ்சாயத்துக்கெல்லாம் நம்ம வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னையோட ஜனவரி எக்ஸ்பிரி முடிஞ்சுது. ஒரு வழியாக எஃப்டிஏ முடிஞ்சுது, ஜனவரி எக்ஸ்பிரி முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் பிப்ரவரி எக்ஸ்பிரி நாளையிலிருந்து. ஸோ ஜனவரி எக்ஸ்பிரியோட லெவல்ஸோட வேலிடிட்டி இன்னையோட முடிஞ்சுது. நாளைக்கு அதோட தாக்கத்தை மட்டும் பார்க்கலாம். பட் இன்னைக்கு ரோல் ஓவர் பொசிஷனோட டேட்டா, நாளைக்கு இனிஷியல் பொசிஷனிங் ஃப்ரெஷ் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பிப்ரவரியோடைய லெவல்ஸை கால்குலேட் பண்ண முடியும். அதாவது நாளைக்கு சாயங்காலத்துக்கு மேலே தான் பிப்ரவரி சீரீஸோடைய லெவல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனவரி வேல்யூஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண மார்க்கெட் வேல்யூஸோட தாக்கம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ண முடியும். பட் நாளைக்கு வந்து இட்ஸ் எ ஃப்ரீ டே. அதாவது பிப்ரவரி லெவல்ஸுக்கு நம்மளுக்கு கையில் இருக்காது,
ஜனவரியோட லெவல்ஸோட வேல்யூஸும் இன்னையோட முடிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து ஜனவரி பேஸ் பண்ண வேல்யூஸ். அந்த எக்ஸ்பிரியோட முடிஞ்சது. நாளைக்கு பிப்ரவரி எக்ஸ்பிரி. ஸோ வெறும் தாக்கத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். பிப்ரவரியோட லெவல்ஸை நாளைக்கு சாயங்காலத்தில் எப்போ போல நம்ம நாளைக்கு சாயங்காலம் மார்க்கெட் முடிச்சோன்னே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இனிஷியல் பொசிஷனிங்கோட டேட்டா வேணும். அதாவது ரோல் ஓவர் பொசிஷனோட டேட்டாவும் வேணும். இது என்னைக்கு நடந்தது, அதே மாதிரி ஃப்ரெஷ் பொசிஷனுடைய டேட்டாவும் வேணும். இது நாளைக்கு நடக்கும். ஸோ ஜனவரி ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பிரி பொறுத்த வரைக்குமே காலையில் ஓப்பன் ஆனோடனே கீழே வந்த மார்க்கெட்டை எக்ஸாக்டா செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 24,958 புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஓகே, அதுதான் மார்க்கெட்டோட லோவே. எக்ஸாக்ட் மார்க்கெட்டோட லோவே செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் தான். 24,958 மார்க்கெட்டோடைய லோவை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி புல்ஸ் மார்க்கெட் அங்கே டிஃபெண்ட் பண்ணி அங்கிருந்து மார்க்கெட்டை மறுபடியும் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி மேலே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 25,162 வரைக்கும் புஷ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த ஏரியா பெருசாக அவங்களால கிராஸ் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் அதே ஏரியாவில் க்ளோஸ் ஆகி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. பட் பிரச்சனை வந்து இன்னைக்கு ஜனவரி சீரீஸ் இல்லை. இன்னத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி சீரீஸ். ஏன்னா ரோல் ஓவர் பொசிஷன் இன்னைக்கு ஜனவரியும் நம்ம பார்க்கணும், பிப்ரவரியும் பார்க்கணும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இது ரெகுலராக எல்லா எக்ஸ்பீரியலுமே பேசிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஒரு ஆன் தி டே ஆஃப் எக்ஸ்பிரி ரோல் ஓவர் பொசிஷன் நடக்கும். ஜனவரி சீரீஸில் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பிப்ரவரி சீரீஸை மூவ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பிரி அன்னைக்கு மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஜனவரியோடைய ஃபியூச்சர்ஸையும் பார்க்கணும், பிப்ரவரியோட ஃபியூச்சர்ஸையும் பார்க்கணும் எக்ஸ்பிரி அன்னைக்கு. ஸோ ஜனவரி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான இம்பாக்ட்லாம் எதுவும் இல்லை, பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. மார்க்கெட் கால் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணாங்க. கீழே புஷ் பண்ண மார்க்கெட்டை 24,958 சொல்லக்கூடிய செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸில் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை ஒரே ஸ்விங்கில் புல்ஸ் மேலே கொண்டு போனாங்க. மேலே கொண்டு போன மார்க்கெட்டை 25,162 சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்ல பிஎஸ் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணாங்க. அங்கிருந்து கீழே வந்துச்சு. ஓவராலா பிரச்சனை எங்க இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தோடைய நம்ம செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டும் செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் நடுவில் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு எந்த பக்கம் ஸ்டெபிளைஸ் ஆகிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய குழப்பமா இருந்துச்சு. அதே நேரத்தில் இன்னைக்கு எக்ஸ்பீரியம் முடிஞ்சதுனால புல்ஸும் பியர்ஸும் மாறி புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய யுத்தத்தையே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு ஜனவரி சீரீஸ்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் பிப்ரவரி சீரீஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் ஒரு குழப்பமே கிடையாது. பிப்ரவரி சீரீஸ் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பிப்ரவரி சீரீஸ்ல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ பிப்ரவரி சீரீஸை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கீழே இறங்கின மார்க்கெட்டை புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்டான 25,122 எக்ஸாக்டா புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இந்திய பிப்ரவரி சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டான 25,058 தொடவும் இல்லை, அதுக்கு கீழே போகவும் இல்லை. புல் மார்க்கெட் அதாவது ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது 25,122 புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து புல்ஸ் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணி அங்கிருந்து மேலே போன மார்க்கெட் எக்ஸாக்டா பொசிஷனல் ஹடல் 25,328 பொசிஷன் ஹடல் அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ ரொம்ப கிளீனான மூவ் தான் பிப்ரவரி சீரீஸை பொறுத்த வரைக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆனோடனே கீழே வந்த மார்க்கெட்டை 25,122 டிஃபெண்ட் பண்ணுறோம். அங்கிருந்து ரேலியான மார்க்கெட் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நேராக பொசிஷனடான 25,328 அச்சீவ் பண்ணுது. 25,328 மறுபடியும் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வர்றாங்க மார்க்கெட்டை. அப்படி கீழே வந்த மார்க்கெட்டை எக்ஸாக்டா 25,162 ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்ல புல்ஸ் மறுபடியும் டிஃபெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போன மார்க்கெட்டை எக்ஸாக்டா 25,328 பொசிஷனடில் மறுபடியும் அச்சீவ் பண்ணுது. அங்கிருந்து கீழே கொண்டு வந்த மார்க்கெட்டை செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 25,232 மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. அதை பிரேக் பண்ணா மறுபடியும் 25,122 ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்ல மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஆஃப்டர் ஒரு 2.5 மணிக்கு மேலே தான் பொசிஷனடான 25,328 பிரேக் பண்ணி அடுத்த வேல்யூ நோக்கி மார்க்கெட் ரேலியாக ஆரம்பிச்சது. அது லாஸ்ட் மூமெண்ட் எக்ஸ்பிரி ப்ரெஷர் ரோல் ஓவர் நடந்ததுனால இது ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டை நீங்கள் ஜனவரியில் பார்த்துருக்க முடியாது. ஜனவரியில் நடக்கல. ஆக்சுவலாக ஜனவரியில் பொசிஷன்ஸை ரோல் ஓவர் பண்ணாங்க. கடைசி ஆஃப் அன் ஹவரில் வந்து ஃபுல் ரோல் ஓவர் பண்ணாங்க. அதனால தான் பொசிஷனடில் தாண்டி அந்த ரேலியை நம்ம பார்க்க முடிச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டோடைய க்ளோஸ் வந்து 25,427 மார்க்கெட்டோடைய க்ளோஸ் ஓரளவுக்கு நீட்டாக பிப்ரவரி ஃபியூச்சர்ஸோட மூவ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு ஆக்சுவலாக ஜனவரி வேல்யூஸோட தாக்கம் தான் இருக்கும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ 25,427 பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே 25,432 பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், 25,368 பிரைமரி சப்போர்ட்டாக இருக்கும்.
பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 25,572 அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ், 25,638 அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ், அடுத்துக்கு மேலே பொசிஷன் நடுவுன்னு பார்த்தோம்னா 25,822. அதே மாதிரி அதுக்கு மேலே மார்க்கெட்டுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,458லையும் 25,528லையும் இருக்கு. டவுன் சைடில் 25,362 அப்படிங்கிறது வந்து பிரைமரி சப்போர்ட். அந்த பிரைமரி சப்போர்ட் கீழே பொசிஷனல் நடுவில் வந்து 25,328. அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 25,122. இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 25,262, 25,228. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு பேசிடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஓகே நான் மாற்ற அமைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ரெண்டு பக்கமே பொசிஷன்ஸ் கவர் ஆகிருக்கிறத பில் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ரெண்டு பக்கமே பொசிஷன்ஸ் ஓரளவுக்கு நீட்டாக ஆட் ஆகிருக்கு. ஏன்னா பட்ஜெட்டும் வேறு இருக்குது. ஸோ அதுவும் ப்ரீமியம் பேசின மாதிரி பார்த்தோம்னா ப்ரீமியம் எல்லாம் இவ்வளோ ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹை ப்ரீமியம், கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் புல்ஸோடைய பொசிஷனிங் அண்ட் பியர்ஸோட பொசிஷனிங் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கலாம். புல்ஸோடைய பொசிஷனிங்கை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நாளைக்கு தான் ஃப்ரெஷ் பொசிஷன் நடக்கும். இன்னைக்கு வெறும் ரோல் ஓவர் பொசிஷன் தான். அவங்க ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,200 வரைக்கும் புல்ஸ் ஓரளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழெல்லாம் ஒன்றும் இல்லை. பிஎர்ஸை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் 25,500 ஆரம்பித்து 25,000 எப்படியும் டிஃபெண்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க. ஓகே, ரெண்டு பக்கமே கிராண்டமான பொசிஷன்ஸ் இருக்குது. கீ வேல்யூவில் மட்டும் 25,000, 25,200, அப்புறம் 25,500 இந்த இடங்களில் மட்டும்தான் ரெண்டு பேர்த்தோட பொசிஷன் இருக்குது. எனிவே நாளைக்கு ஃப்ரெஷ் பொசிஷன் பார்த்ததுக்கப்புறம் டீட்டெயிலான ஒரு வியூ கிடைக்கும் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி எக்ஸ்பிரி தொடங்குது. ரெண்டு பக்கமே ரேண்டமாக பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. ரெண்டு பேருமே ஓரளவுக்கு பொசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி எக்ஸ்பிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டிலையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ஓப்பனான மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சோன்னு ஓப்பனில் மார்க்கெட் இறங்க ஆரம்பித்த உடனேயே எக்ஸாக்டாக சிங்கோடைய லோயர் எண்ட் 58,138 தானே சிங்கோட எண்ட் பாயிண்ட். அந்த பிஎஸ் சிங்கோட எண்ட் பாயிண்ட் மார்க்கெட்டோட லோவே 58,130 ரேஞ்சுகள் தான். எக்ஸாக்டாக சிங்கோடைய லோயர் எண்டில் மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணதை பார்த்தோம். அங்கே டிஃபெண்ட் பண்ணி நேராக அந்த ரேலி எங்கே போய் முடியுதுன்னா சிங்கோடைய அப்பர் எண்டு 58,778 போய் முடியுது. 58,778 டச் பண்ண உடனே மறுபடியும் அதே இடத்துல பிஎஸ் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணதை பார்த்தோம். அப்படி கீழே வந்த மார்க்கெட்டை நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் 58,462 டிஃபெண்ட் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அங்கிருந்து மறுபடியும் ரேலியான மார்க்கெட்டை எக்ஸாக்டாக 58,778 சிங்கோட எண்ட் பாயிண்ட்ல பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்ததை பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படி 58,532 டிஃபெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆன் தி டே 2 மணிக்கு மேலே சிங்கோடைய லோயர் எண்டான சிங்கோடைய அப்பர் எண்டான 58,778 பிரேக் பண்ணி அடுத்த சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்டான 59,228 எக்ஸாக்டாக அச்சீவ் பண்ணி அதே இடத்துல 59,200 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம டெய்லியும் தான் பேசுகிறோம், இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், மார்க்கெட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் த வேல்யூஸ். ஓகே, மார்க்கெட் அப்படிங்கிறது இங்கே யாரோ சூனியம் வச்சோ இல்லை ஓம வளர்த்தியோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. இங்கே யாரும் கேம்பிள் பண்ணுறதும் கிடையாது. மார்க்கெட் எப்பவும் போல் அதோட வேல்யூக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த வேல்யூக்குள்ள ப்ராப்பராக ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக ரூல்ஸில் மூவ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ ஜனவரி சீரிஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட சிங்கோடைய லோயர் எண்டை அச்சீவ் பண்ணி சிங்கோடைய அப்பர் எண்டை அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 59,228 அச்சீவ் பண்ணி அதே இடத்துல ஜனவரி சீரிஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. பிப்ரவரி சீரிஸை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நீட்டாக தான் இருந்துச்சு. பிப்ரவரி சீரிஸை பொறுத்த வரைக்குமே ஓப்பனில் இறங்கின மார்க்கெட்டை பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 58,532 பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேலேயே மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி சிங்கை ஆரம்பத்திலேயே கிளாஸ் பண்ணோம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கீழே இறங்கின மார்க்கெட்டிங் கூட அந்த சிங்கோடைய எண்ட் பாயிண்டான 58,728 புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணதை பார்க்கலாம். ஜனவரி சீரிஸை பொறுத்த வரைக்கும் 59,228 டச் பண்ணி அதே இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் பிப்ரவரி சீரிஸை பொறுத்த வரைக்கும் 59,228 கிராஸ் பண்ணி ஆக்சுவலாக அது கிராஸ் பண்ணுறதுக்கு அது ஃபைட் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்துச்சு. நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாவே ஒரு 2 மணி வரைக்குமே அந்த 59,228 கிராஸ் பண்ண முடியாமல் மார்க்கெட்டை பேஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தோம். 59,228 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணிக்கு மேலே தான் நம்ம பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணோன்னா அடுத்த சிங்கோட எண்ட் பாயிண்டான 59,858 நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம். அது இன்னுமே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மிச்சம் இருக்குது.
ஸோ பிப்ரவரி சீரீஸ்லையுமே பெரிய குழப்பமெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு நீட்டான ஒரு மூவ் தான் பிப்ரவரி சீரீஸ்லையுமே இருந்துச்சு. க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் பேங்க் நிஃப்டியில். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 59,732, பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 59,658. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 59,858, 60,132, 60,778. அதுக்கு கீழே பிரைமரி சப்போர்ட் வந்து 59,658. அது கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 59,228, 58,778, 58,132. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலையும் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ரெண்டு பக்கமும் அப்படி இப்படி ரேண்டமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. பேங்க் நிஃப்டி உண்மையாலுமே ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியுது, நிறைய இடங்களில் வெறும் 0.0 தான் இருக்குது. 0.10 பாயிண்ட் தான், பெருசாக ஒன்றும் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணல. ரெண்டு பக்கமே ஸ்லைட்டாக அங்கங்கே ஏதோ தூவி விடுற மாதிரி தூவி விட்டுருக்காங்க. இவ்வளோதான் இதில் நடந்திருக்கு, பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு வேல்யூஸ் தரவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பிப்ரவரி எக்ஸ்பிரி தொடங்குது. பிப்ரவரி எக்ஸ்பிரி பொறுத்த வரைக்கும் நம்ம பட்ஜெட்டோட தொடங்குறோம். இன்னும் 4-5 நாளில் பட்ஜெட் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாளானைக்கு ஃபெட்டோடைய ரேட் டிசிஷன் இருக்குது. நாளைக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது. தயவு செஞ்சு கேம்பிள் பண்ணாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்லைடு ரிசல்ட்ஸ் வருது. இப்போ நீங்கள் நாளைக்கே எடுத்துட்டீங்கனாலுமே நாளைக்கு எல்என்டியில் ஆரம்பித்து, எஸ்பிஐக்கு கிரெடிட் கார்டில் ஆரம்பித்து, டிவிஎஸ் மோட்டார்ஸில் ஆரம்பித்து ரிசல்ட்ஸும் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை வேல்யூஸில் சேஃபாக மூவ் பண்ணுங்கள். உங்கள் லக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கான இடம் மார்க்கெட் இல்லை. மறுபடியும் நம்ம நாளத்தை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிவன் கைஸ். தேங்க்யூ எவ்ரிவன்.